காது கேட்கவில்லையா? காதில் இரைச்சலா? தீர்விற்கு அணுகவும் சித்தர் இயர் ஃபவுண்டேஷன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இங்கே நாம் பார்க்க போகும் உண்மை கிரைம் ஸ்டோரி தமிழ்நாட்டில் தற்போது காவல்துறையினரையே கலங்கடித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண் சொர்ணா அக்காவை பற்றியது. அவர் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகள், மேலும் அவர் மீது 7 குண்டாஸ் போடப்பட்டுள்ளது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இவர் பற்றிய செய்தி தொகுப்பை வைத்து ஒரு திரைப்படமே எடுத்து விடலாம் என்ற அளவிற்கு கால் நூற்றாண்டு காலமாக திருப்பத்தூரில் குறிப்பிட்ட ஒரு லிமிட்டை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்தான் சொர்ணா அக்கா என்கிற மகேஸ்வரி. வாணியம்பாடி நேதாஜி நகரில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு மோர் அண்டாவில் சாராய பாக்கெட்டுகளை போட்டு விற்று கொண்டிருந்த மகேஸ்வரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறை செல்ல அன்று துவங்கி இருக்கிறது மகேஸ்வரியின் ஆட்டம். தற்போது அவருக்கு சிறை கதவுகளை திறந்துவிட 20 வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்களாம். இந்த அச்சம் மக்களுக்கு மட்டும் இல்லையாம். 18 வருடங்களுக்கு முன்பு மகேஸ்வரியை பிடித்தே ஆக வேண்டும் என்ற திட்டவட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருவர் அவரது வீட்டிற்கு செல்ல, அப்போது வடிவேல் படபாணியில் வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்ட மகேஸ்வரி ஜன்னல் வழியாக தான் அணிந்திருந்த ஜாக்கெட்டை அவிழ்த்து வீசியிருக்கிறார். மேலும் தன்னை பிடித்தால் பாலியல் வழக்கு தொடர்ந்து விடுவதாக அச்சுறுத்திய வரலாறுகளும் அப்பகுதியில் பரவலாக பேசப்படுகிறது. சாராய வருமானத்தில் கார், வீடு, தனது சகோதரி மற்றும் சகோதரி மகன்களும் சாராய விற்பனை பிளஸ் கவுன்சிலர்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மகேஸ்வரிக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கும் இந்த சாராய மற்றும் கஞ்சா தொழில் அத்துப்படி என்றும் கூறப்படுகிறது. சிறைச்சாலைகளை சொந்தக்காரர்கள் வீடுகள் போல நினைத்து சென்று வந்த தாதா சொர்ணா அக்கா மகேஸ்வரியின் கொட்டத்தை அடக்க 2020ஆம் ஆண்டு களம் இறங்கியவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார். மகேஸ்வரியின் வீட்டில் அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தி 21 கிலோ கஞ்சா, 20 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போது காவல்துறையினரையே தாக்கிவிட்டு ஒரு கும்பல் தப்ப முயன்ற போது அவர்களை தட்டி தூக்கிய காவல்துறையினர் மகேஸ்வரியின் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிந்திருக்கின்றனர். மேலும் அவர் தவறான வழிகளில் சம்பாதித்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் எஸ்பி விஜயகுமார் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரும் இடமாற்றம் செய்யப்பட்டதுதான் கேள்விக்குறி. அதன் பிறகு குண்டாசையும் 4 மாதங்களில் உடைத்து கொண்டு வெளியில் வந்த அவர் லாரிகளில் காய்கறிகளுக்கு மத்தியில் எரிசாராய கடத்தலில் புஷ்பா படம் போல ஈடுபட்டு வருவதாகவும், இந்த நிலையில் மகேஸ்வரியின் மீது சில இளைஞர்கள் துணிகரமாக புகார் கொடுத்திருக்கின்றனர். இதனால் தங்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அந்த புகாரில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் உத்தரவின் பேரில் தலைமறைவாக இருந்த மகேஸ்வரியை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவரது கூட்டாளிகள் மற்றும் சாராய விற்பனையில் ஈடுபட்ட 21 பேர் பிடிபட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். பெண்கள் பல துறைகளிலும் கொடிகட்டி பறப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ரவுடிசத்தில் நிகழ்காலத்திலும் ஒரு சொர்ணா அக்கா வாணியம்பாடியில் செயல்பட்டு வருகிறார் என்பது தற்போது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதால் விரைவில் தமிழக உயர் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு அந்த பகுதியில் புகார் கொடுத்துள்ளோருக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு ரவுடிசத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதே அப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது. காது கேட்கவில்லையா? காதில் இரைச்சலா? தீர்விற்கு அணுகவும் சித்தர் இயர் ஃபவுண்டேஷன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.